இறைவா தவறி நடப்போர் நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கும் அது உண்மையின் ஒளியை காட்டுகின்றி கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாயே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இறைவன் கூறும் முதல் கட்டளையை இஸ்ராயேல் மக்களுக்கு கூறுவதை காணலாம். வார்த்தை உன் இதயத்தில் உள்ளது, உனக்கு மிக அருகில் உள்ளது என இறைவன் விரும்பும் அன்பை பற்றி இன்றைய முதல் வாசகத்தில் மோசே உரைத்ததை செவிமடுத்து கேட்போம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். முதல் வாசகம், அதிகாரம் 30, திருவார்த்தைகள் 10 முதல் 14 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடி. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பும். ஏனெனில் இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இந்த கட்டளை உனக்கு புரியாதது இல்லை, உன்னிடமிருந்து வெகு தொலைவிலும் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் விண்ணகத்துக்கு போய் அதை கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அதை விண்ணில் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் கடல் கடந்து சென்று அதை நம்மிடம் கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது கடல்களுக்கு அப்பால் இல்லை. ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் இதயத்தில் உள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்ட விரும்பிய இறைவன் இயேசுவை திரு அவைக்கு தலைவராகவும் அணிப்பட்டு உலகத்தை மீட்டார் என்பதை உணர்த்தும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் எழுதிய விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியால் அவருக்கு படைக்கப்பட்டன. அனைத்தும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்தே நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றிலும் முதன்மை பெறுமாறு இயேசு இறந்து உயிர் தழுவோருள் அவர் தலைப்பேறு ஆனார். தம் முழு நிறைவு அவர் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். இயேசு சிலுவையில் கிடந்தார். அங்கிருந்தவர் விண்ணுலை அனைத்தையும் அவர் நம்மோடு கடவுள் திருவுளம் கொண்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வை தரும் வார்த்தைகள் உம்மிடம் உள்ளன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய செய்தியிலிருந்து வாசகம். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 25 முதல் 37 முடிய. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் நேர்மையாளர் என காட்ட விரும்பி, என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கம் விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார்.
ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்துக் கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கல்வர் கையில் அகப்பட்ட இம்மூவருள் எவர் எடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் தந்தையர்கள் சார்பாக திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். திருப்பலி ஆரம்பித்து 20 நிமிடம் கடந்த பின்பும் திருவிழாவிற்கு கூட்டம் ஏறிக்கொண்டே இருக்கிறது. ஆட்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். மறைவுரை முடிவதற்குள் எல்லாரும் வந்து சேர்ந்து விடுவார்கள் என்றே நம்புகிறேன். அன்புக்குரியவர்களே, ஒரு கிராமத்தின் வெளியே ஒரு முனிவர் தனியாக குடிசை போட்டு மக்களுக்கெல்லாம் அறிவுரையும் ஆலோசனையும் வழங்கிக் கொண்டிருந்தார். அந்த முனிவரை தேடி வந்த மக்கள் பல்வேறு விதமான ஆலோசனைகள் எல்லாம் பெற்று தங்களுடைய வாழ்க்கையை நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவரையும் சந்திக்கின்ற பொழுது அவர் ஆலோசனையெல்லாம் வழங்கிவிட்டு, சென்று விடுங்கள், எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்ட்டு அவர் வேகமாக எல்லாரையும் அனுப்பிவிடுவாராம். ஒருவர் ஆலோசனையை பெற்ற பின்பு, முனிவரே, நம்ம ஊரில் உள்ள எல்லாரும் சொல்றாங்க, நீங்க யாருக்கும் ஆலோசனை கொடுத்து முடிச்ச உடனே கடைசியா எனக்கு வேலை இருக்கு அப்படின்ட்டு எல்லாத்தையும் வேகமா அனுப்பி விடுறீங்க. நானும் பார்க்குறேன், நீங்க தனியாக தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன வேலை? அது எனக்கு தெரியலையே, என்னதான் உங்களுக்கு வேலை அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டாங்க. அப்போ முனிவர் சொன்னாரா, என்கிட்ட 2 கழுகுகள் இருக்கு, ஒரு பாம்பு இருக்கு, ஒரு கழுதை இருக்கு, ஒரு குரங்கு இருக்கு, ஒரு சிங்கம் இருக்கு. இதையெல்லாம் நான் மேய்க்கணும்பா, அதனாலதான் அதுதான் பெரிய வேலை. அவர் சுத்தி கித்தி பார்த்தாராம். இந்த குடிசைக்கு பக்கத்துல கண் எட்டுற தூரம் வர இவர் சொன்ன மாதிரி எந்த விலங்கும் இல்லை. இதையெல்லாம் வச்சிருக்காரு, இதையெல்லாம் மேய்க்கணும் அப்படின்ட்டு சொல்றாருன்ட்டு, முனிவரே, எனக்கு ஒண்ணுமே புரியல, உங்களை சுத்தி எதுவுமே இருந்த மாதிரி எனக்கு தெரியல, இதெல்லாம் இருக்குன்னு சொல்றீங்களே அப்படின்ட்டு சொல்லும் பொழுது முனிவர் சொன்னாராம், அப்பா, நான் கழுகு என்று சொன்னது என்னுடைய 2 கண்கள். என்னுடைய 2 கண்கள் இதை கட்டுப்படுத்துவது எனக்கு பெரிய வேலை. அது அங்கங்க அளவாயுது, பல காரியங்களை குறித்து அது பார்த்துக்கிட்டே இருக்கு. அதையெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வைப்பது எனக்கு மிகப்பெரிய வேலையா இருக்கு. பாம்பு என்று நான் சொன்னது என்னுடைய நாவு. அது பற்கள் என்ற குகைக்குல நான் வச்சிருந்தாலும் என்னையே அறியாம சில நேரங்கள்ல அது இந்த குகையை விட்டு வெளியே வந்து
வார்த்தை இந்த விஷத்தை அடுத்தவங்க மேல அது கக்குவதற்கு எப்பொழுதுமே தயாரா இருக்கும். ஆகவே அதையும் நான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும். கழுதை என்று நான் சொன்னது என்னுடைய உடல், இதற்கு தீனி போட்டு இதை நன்றாக வேலை செய்ய நான் பழக்கி கொள்ள வேண்டும். சில நேரங்களில் அதிகமாக வேண்டாததையெல்லாம் வாங்குவதற்கு உட்கொள்வதற்கு தயாராகி விடுகிறது. உட்கொண்டு விட்டு அது சோம்பல் கழுதையாக மாறிவிடுகிறது. ஆகவே அதையும் நான் நன்றாக பயிற்சிவிக்க வேண்டும். மனம் என்று சொன்னது என்னுடைய மனம், குரங்கு என்று சொன்னது என்னுடைய மனம். இந்த மனம் ஆங்காங்கே குரங்கு போல அலை பாய்ந்து கொண்டிருக்கிறது, ஆங்காங்கே தாவி கொண்டிருக்கிறது. இதையும் நாம் கட்டுக்குள் வைக்க வேண்டும். கடைசியாக நான் சிங்கம் என்று சொன்னது என்னுடைய இதயம். இந்த இதயம் பல்வேறு விதமான தீமைகளை எனக்குள்ளாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆகவே அதை அன்பு செய்யும் விதமாக மாற்ற வேண்டும். அது எனக்கு மிகப்பெரிய வேலை என்று தன்னுடைய வேலையை அந்த மனிதரிடம் அவர் பகிர்ந்து கொண்டாராம். அன்புக்குரியவர்களே, மனிதர்களாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நம் எல்லோருக்கும் மிகப்பெரிய சவால் என்னவென்றால், இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம். மனிதர்களாக வாழ்வது நம் எல்லோருக்கும் மிகப்பெரிய சவால். நமக்குள்ளாக பல்வேறு விதமான விலங்கினத்திற்குரிய இயல்புகள் மண்டி கிடப்பதால் அதையெல்லாம் களைந்துவிட்டு நமக்குள்ளாக இருக்கக்கூடிய தெய்வீக தன்மையை நாம் கண்டடைந்து அந்த தெய்வீக தன்மையில் வளர்வது என்பது நம்ம அனைவருக்குமே மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இஸ்ராயேல் மக்கள் கடவுளால் அழைக்கப்பட்ட பொழுது அவர்களிடம் இருந்தது இந்த விலங்கினங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மைதான். அவர்கள் தெய்வீக தன்மையில் வளர வேண்டும் என்பதற்காக கடவுள் அவர்களுக்கு நிறைய சட்டங்களை, விதிமுறைகளை, நியமங்களை எல்லாம் மோசே வழியாக கொடுத்தார். 10 கட்டளைகளை கொடுத்தார். அதற்கு பிறகு அவர்களை வழிநடத்தி செல்கின்ற பொழுது பல்வேறு விதமான வழிமுறைகளை எல்லாம் கொடுத்தார். கால ஓட்டத்தில் இஸ்ராயேல் மக்கள் நிறைய சட்டதிட்டங்களை எல்லாம் கடவுளிடமிருந்து பெற்றதாக அவர்கள் வகுத்துக் கொண்டிருந்தார்கள். இவையெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதனுடைய ஒரே நோக்கம், அவர்கள் கடவுளின் வழியில் நடக்க வேண்டும், கடவுளுக்குரியவர்களாக வாழ வேண்டும், தெய்வீக தன்மையை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விதிமுறைகளும் சட்டங்களும் கொடுக்கப்பட்டது. அதைத்தான் முதல் வாசகத்தில் பார்த்தோம். இவர்கள் வாழ்வை பெற்றுக்கொள்ள கடவுள் கொடுத்த கட்டளைகளை தேடி இவர்கள் அலைய வேண்டியதே இல்லை. அது விண்ணகத்திலும் இல்லை, அல்லது கடல்களுக்கு அப்பாலும் இல்லை. அந்த வார்த்தை, இவர்களை வழிநடத்தக்கூடிய வார்த்தை, இவர்களை தெய்வீக தன்மையை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய வார்த்தை உனக்குள் இருக்கிறது, உன் இதயத்திற்குள் இருக்கிறது, உன் வாயில் இருக்கிறது என்று இறைச்சட்ட நூல் ஆசிரியர் அழகாக சொல்கிறார். அன்புக்குரியவர்களை, நாம் எல்லோரும் கடவுளுக்குரிய இயல்பில் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வாழ்வை வாழ்வதற்கு கடவுளுடைய வழிநடத்துதல் வார்த்தையாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை எங்க இருக்கிறது? இதை தேடி அலைய வேண்டியதில்லை, இதை தேடி கடல்களுக்கு அப்பால் செல்ல வேண்டியதில்லை. இந்த வார்த்தை நமக்குள்ளாக இருக்கிறது. இந்த வார்த்தை நமது கரங்களில் இருக்கிறது. திருப்பலிக்கு வருகிற பொழுது இந்த வார்த்தை நம்மை வழிநடத்துகிறது, நமக்கு தரப்படுகிறது. ஆனால் இந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் அந்த விலங்கு இயல்புக்குரிய மனிதர்களாகவே கடைசி வரை வாழ்ந்து மரித்து போவோம். நாம் எல்லோரும் தெய்வீக தன்மைக்குள் உருமாற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவருடைய வார்த்தை கால ஒவ்வொரு வாழ்வு நிலையிலும், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு தரப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கடவுள் இந்த வார்த்தை வழியால் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். ஆகவே இந்த திருவிழா நாளில் நான் என்னுடைய தெய்வீக தன்மையில் வளர கடவுள் தந்திருக்கிற அந்த வார்த்தைக்குள்ளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அந்த வார்த்தையை என் இதயத்தில் ஏற்றிருக்கிறேனா? இந்த வார்த்தை எனது வாயில் இருக்கிறதா? இந்த வார்த்தை எனது செயலில் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க கடவுள் நம்மை அழைக்கிறார். இந்த வார்த்தை இந்த விலங்கின இயல்புக்குரிய இந்த வாழ்விலிருந்து தெய்வீக தன்மைக்குள் நம்மை அழைத்து செல்லக்கூடிய இந்த வார்த்தையை இஸ்ராயேல் மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். பரிசேயர்கள் என்ற ஒரு குழு இருக்கிறது. அவர்கள் இந்த சட்டத்தை எல்லாம் அவர்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் மாற்றிக்கொள்கிறார்கள். சட்டத்தை கடைபிடிப்பதுதான் புனிதம் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த நிலையில் தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வருகிற குருவையும் லேவியரையும் பார்க்கிறோம். கடவுளுக்குரிய இயல்பில் வாழ வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட, புனிதமாக வாழ வேண்டும் என்று தரப்பட்ட அந்த சட்டத்தை ஒரு மனிதருக்குள் இருக்கக்கூடிய தெய்வீக தன்மையை உணர்ந்து கொள்வதற்கு அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள். அடிபட்டு கிடக்கிறார், அவருக்குள் தெய்வம் இருக்கிறது, தெய்வம் அவருக்குள் ஒளிந்திருக்கிறார்.
தெய்வத்தை அவர்கள் பார்ப்பதற்கு இந்த சட்டம் அவர்களுக்கு தடையாக இருந்ததனால்தான் அடிபட்டு கிடந்த மனிதரில் பார்க்க வேண்டிய தெய்வத்தை குருவும் லேவியரும் பார்க்காமல் மறுபக்கமாக விலகிச் செல்கிறார்கள். லேவியர் 21வது அதிகாரத்தில் குருவானவர்களுக்குரிய அந்த சட்டங்களை எல்லாம் அவர்கள் படித்திருந்தார்கள். இறந்த மனிதரை பார்த்துவிடக் கூடாது, தொட்டுவிடக் கூடாது, தெரியவில்லை, நான் பலி செலுத்த வேண்டும், தெய்வத்தை நான் பார்க்க வேண்டும். ஆனால் அந்த நிலையில் இங்கிருக்கக்கூடிய தெய்வத்தை அவர்கள் மறந்து விட்டார்கள். காரணம், இந்த தெய்வத்திற்குள் இருக்கக்கூடிய அந்த தன்மையை காண இயலாதவாறு அந்த சட்ட மணலை அவர்களை அப்படியே கட்டி போட்டு விட்டது. அன்புக்குரியவர்களே, இந்த உருவகத்தில், இந்த ஊமையில் இயேசு நம்ம எல்லோரையும், நம்மோடு வாழ்கிற சக மனிதர்களுக்குள் இருக்கக்கூடிய தெய்வத்தன்மையை கண்டுகொள்வதுதான் புனிதம், தெய்வத்தன்மையை கண்டுகொள்வதுதான் உனக்கான அழைப்பு என்ற செய்தியை நமக்கு தருகிறார். அந்த குருவும் லேவியரும் செய்யாததை சமாரியர் என்ற ஒருவர் செய்ததால் அவருக்கு நல்ல சமாரியர் என்ற அடைமொழியை லூக்கா வழங்குகிறார். நல்ல சமாரியர் இவர் அவருக்குள் இருந்த தெய்வத்தை கண்டார். அவருக்கு சட்டம் ஒரு பொருட்டல்ல. அவருக்கு இவரை நான் தொட்டால் அல்லது இவரை நான் தூக்கி கொண்டு போனால் எனக்கு என்னாகும் என்பது பற்றியெல்லாம் அவருக்கு கவலை இல்லை. காரணம், அவன் என்னை போல ஒரு மனிதன், அவர் என்னை போல ஒரு தேவையில் இருக்கக்கூடியவன், அவனுக்கு இப்பொழுது நான் மட்டும்தான் உதவி செய்ய முடியும் என்ற மனநிலை தான் அந்த சமாரியரை அவரை நோக்கி அழைத்து சென்றது. அவர் பார்த்தார், நின்றார், இறங்கினார், வந்தார், தொட்டார், அவரை தூக்கினார், கழுதையில் ஏற்றி வைத்தார், அவர் சாவடிக்கு கொண்டு போனார் என்று உடனடியாக அவர் செயலில் இறங்குவதை பார்க்கிறோம். இதுதான் கடவுளால் அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் செய்ய வேண்டிய பணி. இன்று பொதுக்காலத்தின் 15ஆம் ஞாயிறு வழிபாட்டில் நமக்கு தரப்பட்டிருக்கிற சபை மன்றாட்டில் அருமையான ஒரு 2 வாக்கியங்கள் இருக்கிறது. அந்த வாக்கியங்களை அப்படியே வாசிக்கிறேன். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக என்று நாம் கடவுளிடம் வேண்டி இருக்கிறோம். நாம் எல்லோரும் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடித்துக் கொண்டிருப்பவர்கள். கிறிஸ்தவர்கள் என்ற பெயருக்கு பொருந்தாதவற்றையெல்லாம் விலக்க வேண்டும். பொருந்தாதவற்றையெல்லாம் விளக்குவதற்குத்தான் கடவுளுடைய வார்த்தை. பொருந்தாதவற்றை விளக்குவதற்குத்தான் கடவுளுடைய சாயல் நமக்குள்ளாக தரப்பட்டிருக்கிறது என்பது இந்த வார்த்தை வழியாக நமக்கு உணர்த்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஏற்றவற்றை செயல்படுத்துவதற்கான ஆற்றலையும் அருளையும் இந்த திருப்பலியில் நாம் வேண்டி பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். நாம் யோசித்து பார்ப்போம். இந்த இறைவார்த்தை வழியாக நான் தெய்வீக தன்மை அடைவதற்கு எது எனக்கு தடையாக இருக்கிறது? ஒருவேளை என்னோடு வாழ்கிற எனது குடும்பத்திற்குள் ஒரு அடுத்தவர் ஒளிந்திருக்கலாம். 2ஆம் வத்திக்கான் சங்க 8 இன்றைய உலகில் திருவை என்ற ஒரு கொள்கை திரட்டு இருக்கிறது. அந்த கொள்கை திரட்டில் உனக்கு அடுத்திருப்பவர் யார் என்ற ஒரு கேள்விக்கான பதிலாக நிறைய காரியங்களை அந்த சங்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. உனக்கு அடுத்திருப்பவர் முறையற்ற சேர்க்கையில் பிறந்த ஒரு குழந்தையாக இருக்கலாம். உனக்கு அடுத்திருப்பவர் தான் செய்யாத தவறுக்காக துன்புற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறைவாசியாக இருக்கலாம். உனக்கு அடுத்திருப்பவர் சொந்த நாட்டை இழந்து அகதியாக இன்னொரு நாட்டில் தஞ்சம் புகுந்த ஒரு அகதியாக இருக்கலாம். என்று அடுத்திருப்பவர் யார் என்று அந்த ஏட்டிலே வரிசையாக குறிப்பிடப்பட்டிருக்கும். இன்று திருவிழா திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற நாம் எல்லோரும் யோசித்து பார்ப்போம். எனக்கு அடுத்திருப்பவர் யார்? அவருக்குள்ளாகத்தான் தெய்வம் ஒளிந்திருக்கிறது. அந்த தெய்வத்தை தான் நான் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த தெய்வத்தோடு தான் நான் உறவாட வேண்டும். அந்த தெய்வத்திற்கு என்னால் என்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்ற அழைப்பை கடவுள் தருகிறார் என்றால் எனக்கு அடுத்திருப்பவர் யார்? ஒருவேளை அந்த அடுத்திருப்பவர் எனது வீட்டுக்குள்ளே இருக்கலாம். எனது வீட்டுக்குள்ளேயே, எனது குடும்பத்திற்குள்ளேயே இருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகளாக, என்னுடைய வாழ்க்கை துணையாக கூட இருக்கலாம். அவருக்கு என்ன தேவை, அவர் என்ன என்னிடம் எதிர்பார்க்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வதுதான் அவர்களிடம் இருக்கக்கூடிய தெய்வத்தன்மையை நான் கண்டுகொள்வதற்கான அடையாளம். அந்த அடுத்திருப்பவர் என்னுடைய வீட்டிற்கு வெளியே இருக்கலாம், எனது சொந்த பந்தங்களுக்குள்ளே கூட இருக்கலாம். அது ஒரு கடனால் வாடி வதங்கக்கூடிய என்னுடைய உறவுக்காரராக இருக்கலாம். ஒரு ஆறுதலை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அடுத்த வீட்டுக்காரராக இருக்கலாம். வழி தேடி வாழ்க்கையிலே எங்கு செல்வது என்று குழம்பிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய குடும்பமாக இருக்கலாம்.
அல்லது கல்வி கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு கல்வி கற்பதற்கான வாய்ப்பில்லாத சூழ்நிலையில் அவருக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் நான் இருந்தேன் என்றால் நான் அவருக்கு அடுத்திருப்பவேன் என்று அர்த்தம். இப்படி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்பதை நாம் பார்க்க நம்முடைய கண்களுக்குள் அந்த கடவுளுடைய தன்மை இருக்க வேண்டும். 2ஆம் வாசகம் சொல்கின்ற அருள் நிறைவாக இயேசுவுக்குள் இருந்தது, நமக்குள்ளும் இருக்கிறது. அந்த அருளால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். அந்த தெய்வீக தன்மை நமக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் விலங்கு தன்மை மேலோக்கி வருவதால், மேலோங்கி இருப்பதால் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய தெய்வீக தன்மை நம்மிடமிருந்து வெளிப்படவில்லை. அது கண்கள் வழியாக வெளிப்பட வேண்டும், இதயத்தின் வழியாக வெளிப்பட வேண்டும், இந்த உடல் வழியாக வெளிப்பட வேண்டும். இவையெல்லாம் விலங்கினங்கள் அல்ல, இவையெல்லாம் கடவுளுடைய அந்த தெய்வீக காரியங்களை எல்லாம் உணர்ந்து கொள்வதற்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான சாதனம். இவற்றை வைத்து கடவுளை எனக்குள்ளும் எனக்கு வெளியிலும் கண்டுகொள்வதற்குத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் இந்த திருப்பலியின் தொடக்க ஜெபத்தில் ஜெபித்தோம். கிறிஸ்தவர் என்ற பெயருக்கு ஒவ்வாததையெல்லாம் பொருந்தாததையெல்லாம் அகற்றிடவும் ஏற்றவற்றையெல்லாம் செயல்படுத்திடவும் கடவுள் நம்மை அழைக்கிறார். அதற்கு முன்மாதிரியாக அந்தோனியாரை தந்திருக்கிறார். அவர் தனக்குள்ளாக தெய்வத்தை கண்டவர், தனக்கு வெளியிலும் தெய்வத்தை கண்டவர். அந்த தெய்வீக தன்மையை நாம் எல்லோருக்கும் வழங்கி கொண்டிருப்பவர். அவரை போல மனிதரான புனித அந்தோனியார் புனிதராக தெய்வீக தன்மையில் உயர்ந்து நிற்பதை போல மனிதர்களாகிய நாமும் தெய்வீக தன்மையில் உயர்ந்து நிற்க முடியும் என்ற நம்பிக்கையை இவரிடமிருந்து பெற்றவர்களால் எனக்கு அடுத்திருப்பவர் எங்கு இருக்கிறார், எனக்கு அடுத்திருப்பவரை நான் கண்டு கொண்டிருக்கிறேனா என்ற கேள்விகளோடு தொடர்ந்து இந்த வழியிலே பங்கெடுப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோனியாருடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் நமது வாழ்வின் தேவைகளுக்காக, நலன்களுக்காக இறை தந்தையிடம் நம்பிக்கையோடு வேண்டி பெற்றுக்கொள்வோம். நம் திரு அவையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமே எம் இறைவா, உம் திருவுடலை தலைமையேற்று சுமக்கும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும்
பிற தேவைகளை அறிந்து அவரவர் நிலைகளில் உதவி செய்து மறு கிறிஸ்துவாக மாற்றம் பெற தேவையான அன்பு நிறைந்த உள்ளத்தை நிறைவாக தந்தருள வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியை நிலைநாட்டுவோரே எம் இறைவா, போரினால் பாதிக்கப்பட்டுள்ள பல்வேறு நாட்டு மக்களின் வறுமை, பசி, பட்டினி போன்றவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். தற்போது அவர்களுக்கு தேவையான உணவு, நீர், உறைவிடம் மற்றும் பாதுகாப்பு போன்றவை கிடைக்கவும் அமைதி நிறைந்த வாழ்வை ஆசீராக அவர்களுக்கு தந்தருள புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தியாகத்தின் திரு உருவே எம் இறைவா, உம்மை பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்பதை உணர்ந்து தாய் திருச்சபையாகிய கொடியுடன் என்றும் இணைந்து நற்கனி தரவும் உம்மையை விட்டு விலகி பிற சபைகளில் இணைந்த உள்ளங்கள் மீண்டுமாக உண்மை கடவுள் நீரே என்பதை உணர்ந்து நற்கருணையின் மேன்மையை உணர்ந்தவர்களாக மாறிட அருள் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வார்த்தையாம் இறைவா, துன்பங்களையும் துயரங்களையும் அன்றாடம் அனுபவித்து வரும் இவ்வூரின் அனைத்து உள்ளங்களையும் ஆசீர்வதியும். இவர்கள் உம்மேல் அசையாத நம்பிக்கையுடனும் மனித துணிவுடன் எதிர்கொண்டு வாழ புனித அந்தோணியார் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, இவ்வூரின் அனைத்து குழந்தைகளும் அறிவிலும் ஞானத்திலும் வளரவும் இளைஞர்களும் இளம் பெண்களும் இறை பக்தியோடு சிறப்பான எதிர்காலம் பெறவும் பெற்றோரும் பெரியோரும் தொழில் வளங்களோடு ஆன்ம நலனையும் பெற புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட தேவைகள், ஜீவிக்க கெட்டவர்களின் கருத்துக்கள் அனைத்திற்காகவும் அமைதியில் மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி
மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுள்ளம் கொண்டீர். இவ்வாறு நீர் உம் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய குடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீண்டும் எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்து இறங்கிய பின் கிண்ணத்தையும்
ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரையும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கணிய திருவுளமானேர். இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு இன்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உமால் தேர்ந்து கொண்டப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர்கள், இன்று நாங்கள் கொண்டாடும் எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியா மற்றும் புனித அனைவருடனும் நாங்கள் உரிமை பெற்றுக்க தகுதியுடையவராகுவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் ஒரு உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாக மடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உதவலாய் வாழ்ந்து உலகை வெட்டி சென்ற அனைவரையும் முத ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு ஆட்சியால் ஏற்றுமன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இது நோக்கியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுள் நம்முடைய தந்தை என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். நம்முடைய தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். இந்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில்
எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திரு உளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சுமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். சுமரியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடம் எனது ஆன்மா நலமடையும்.
நேர அறிவிப்புகள் 13/7/2025 இன்று நந்தூரியர் ஆலய திருவிழா. இன்றைய திருவிழா திருப்பதி சிறப்பித்த இறை மக்கள் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நாம் உரித்தாக்கிக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இன்று நமது வங்கியில் மரக்கிளி வகுப்புகள் நடைபெறாது. இன்று காலை 9 மணிக்கு சப்பர பவனி நடைபெறும். இன்று மாலை 5 மணிக்கு திருத்தலத்து திருப்பலி நடைபெறும். இன்று மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, கொடியிறக்கம், மன்றாட்டு மாலை மற்றும் நற்கரை ஆசீர் நடைபெறும். வருகின்ற 31/7/2025 முதல் 10/8/2025 வரை நமது பங்கின் பாதுகாவலர் இந்த யாகப்பர் திருவிழா நடைபெறும். 31/7/2025 வியாழக்கிழமை மாலை 5:30 மணிக்கு திருப்பலி, கொடியேற்றம் மற்றும் நற்கரை ஆசீர் நடைபெறும். இந்த யாகப்பர் ஆலை திருவிழாவை முன்னிட்டு புதுநன்மை பயிற்சி வகுப்புகள் நடைபெற இருக்கின்றன. எனவே இதற்கான பயிற்சி ஏற்கனவே பெற்றவர்கள் சான்றிதழோடு பங்கு தந்தையர்களை வருகின்ற 16ஆம் தேதிக்குள் பார்த்து பெயரை பதிவு செய்யவும். கொண்டு வர வேண்டிய ஆவணங்கள்: குடும்ப கையேடு, பங்கு கமிட்டி கடிதம், திருமுழுக்கு சான்றிதழ், ஆதார் நகல். 20/7/2025 அன்று ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறு அன்று காலை 4:30 மணிக்கு முதல் திருப்பலியும் 6:30 மணிக்கு 2வது திருப்பலியும் நடைபெறும். 2வது திருப்பலியை சிறப்பிக்கின்றவர்கள் திருக்குடும்ப சபையார். அன்று மாலை 5 மணிக்கு திருத்தலத்தில் திருப்பலி நடைபெறும். அன்புக்குரியவர்களே, திருவிழா நிகழ்வுகளை NSYT யூடியூப் தளத்தில் நாம் காணலாம். 6/7/2025 கடந்த வார ஞாயிறு திருப்பலி காணிக்கை: முதல் திருப்பலி ரூபாய் 2334, 2ஆம் திருப்பலி 5568, திருத்தல திருப்பலி 640. அன்புக்குரியவர்களே, மேலும் திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை நம்முடைய பங்கு ஆலயத்தில் காலை 5:30 மணிக்கு திருப்பலியும், அந்தோனியார் ஆலயத்தில் 6:15 மணிக்கு திருப்பலியும் நடைபெறும். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை நம்முடைய அந்தோனியார் நிலையத்தில் 6 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வெயில் அடிச்சிட்டு இருக்கனால முதல் திருப்பலியிலே கருத்துக்கள் வாசிக்கப்பட்டன. அன்புக்குரியவர்களே, இன்று மகிழ்ச்சியான நாள். நான் சொன்னேன், அந்தோனியா திருவிழா எப்படி இருக்கணும்னு பார்க்கணும்னு நினச்சேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைத்ததோடு நான் பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. உங்களோடு திருவிழாவை சிறப்பிப்பது மகிழ்ச்சியை கொடுத்தது. எனவே அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே நம்மோடு இருந்த தந்தையர்கள் நமக்கு நேற்றைய தினத்திலும் அறிமுகமானவர்கள், நம்முடைய அருள் சகோதரிகள், நம்மோடு இருக்கின்றவர்கள் மற்றும் நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லோரும் வந்திருக்கின்றார்கள். மகிழ்ச்சியான நாளாக இருக்கிறது. முதல் திருப்பலியும் நல்ல மக்கள் திரள் இருந்தது. இப்பொழுதும் மக்கள் திரள் இருக்கின்றது. எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி இருக்குது. போய் நிறைய மக்கள் இருக்கிறார்கள் என்று நமக்கு தோன்றுகிறது. அந்த அடிப்படையில் இந்த திருவிழாவை அந்தோனியாரை பார்க்க, அந்தோனியார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருப்பார். அந்த சிரித்து கொண்ட முகத்தோடு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். எனவே இந்த 13 நாட்களும் ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் இந்த நாளிலும் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நேற்றைய மாலை பொழுதில் நடந்த சப்புரப்போனியில் நான் கலந்து கொண்டேன், பார்த்தேன். உங்களுடைய பக்தி, உங்களுடைய அந்த எண்ணம், அந்தோனியாரை அழைத்து வருகின்ற எண்ணம். அங்கே ஆண்கள் சென்றார்கள். இன்று காலையில் நடக்கின்ற இந்த அந்தோனியாருடைய சப்பர போனியிலே நீங்கள் பெண்களும் இணைந்து செல்வீர்கள் என்று சொல்லப்பட்டது. எனவே அப்படி செல்லும் பொழுது ஒரு பக்தி, இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக அந்தோனியாருடைய பரிந்துரையை நீங்கள் நாடி செல்லுங்கள், கண்டிப்பாக பெறுவீர்கள். அன்புக்குரியவர்களே, நான் அந்தோனியாருடைய திருவிழாவை சிறப்பிக்கின்ற பொழுது எல்லாரும் பங்கெடுத்தீர்கள், எல்லாரும் பல ஒத்துழைப்பை கொடுத்தீர்கள். அவர்களை யார் யார் என்று மாலையில் நான் அறிவிப்பேன்.
அந்த ஒத்துழைப்புக்கும் இணைந்து செயல்பட்ட விதத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருவரிடம் நேற்று சொல்லிக் கொண்டிருந்தேன், அந்தோனியா திருவிழா அது முடிஞ்சிட்டுப்பா, ரெஸ்ட் எடுக்கலாம் சாமி அப்படின்னு சொன்னாப்புல. நான் சொன்னேன், எனக்கு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய தேவையே இல்லை, நான் ஒன்றுமே வேலை செய்யலை, எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கிட்டீங்க. அந்த அடிப்படையில் எல்லாமே நீங்கள் பார்த்து கொண்டீர்கள், எல்லாமே சிறப்பாக செய்து கொண்டார்கள். எனவே அந்த ஒத்துழைப்பு, உடல் உழைப்பு என்பது சிறப்பாக இருந்தது. எனவே அந்த உடல் உழைப்பு, ஒத்துழைப்பு எப்பொழுதும் இருந்தால் என்றால் இன்னும் நலமான காரியங்களை செய்ய முடியும். அன்புக்குரியவர்களே, அந்தோனியாருடைய திருவுருவத்தை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சி. ஆனால் அந்தோனியாருடைய திருவுருவத்தோடு பார்க்கின்ற பொழுது பல சுரூபங்கள் இருக்கின்றன. அந்த யாகப்பர் சுருவோட எங்கடா இருக்குன்னு சொல்லி தேடி பார்த்தேன். யாகப்பர் சுருவம் எங்கே இருக்காரு தெரியுமா? இந்த வலது பக்கத்தில் ஒரு இடது பக்கத்தில் இருக்கார். நான் போய் நினச்சிக்கிட்டு யாகப்பர் இப்போவே ஒதுங்கி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் நேற்றைய தினத்தில் தந்தை அவர்கள் சொன்னார்கள், மொராக்காவுக்கு சென்று இறக்க வேண்டும் என்று நினைத்தார், வேத சாட்சியாக மறைக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் திருத்தூதர்களில் முதல் வேத சாட்சி, மொத்தத்தில் முதல் வேத சாட்சி ஸ்தேவான், முடியப்பர். ஆனால் திருத்தூதர்கள் 12 பேரில் முதல் வேத சாட்சி யார் என்று தெரியுமா? நம்முடைய புனித யாகப்பர், பெரிய யாக்கோப்பு என்று சொல்லக்கூடியவர். அப்படிப்பட்ட புனிதரைத்தான், அப்படிப்பட்ட திருத்தூதரைத்தான் நாம் பாதுகாவலராக வைத்திருக்கிறோம். அந்த பாதுகாவலரை நாம் 31ஆம் தேதி இருந்து சிறப்பிக்கப் போகிறோம். நாம் இந்த அந்தோனியாருக்காண்டி ஒரு துணி கட்டினோம், நாம் நேர்ச்சியை கட்டினோம். அந்த நேர்ச்சியை அங்கே ஒரு வாடி வைத்திருக்கின்றார்கள். அதில் நீங்கள் அதிலே காணிக்கையாக போட்டுவிட்டு செல்லுங்கள். இந்த யாகப்பருடைய திருவிழாவுக்காக சிறப்பாக ஒரு செயல்பாடு செய்ய போகிறோம். அவள் வேத சாட்சியாக மறித்தது போல இந்த சிலுவை, நேற்றைய தினத்தை வச்சிருந்தேன், சொல்லணும்னு நினைச்சேன். அப்போ நேற்று சொல்ல வேண்டாம் என்று சொல்லலாம் என்று நினைத்தேன். இந்த சிலுவை என்பதை இந்த நாட்களிலே உங்களுக்கு தருவேன். ஒரு 100 சிலுவை வைத்திருக்கின்றேன். நீங்கள் இந்த சிலுவையை வைத்துக்கொண்டு உங்களுடைய வீட்டில் ஜெபம் செய்ய வேண்டும். யாக்கோப்பு வழியாக, யாகப்பர் வழியாக ஜெபம் செய்ய வேண்டும். அந்த சிலுவையை நீங்கள் வழிபாட்டுக்கு, திருவிழா நாட்களில் வருகின்ற வழிபாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அங்கே ஆலயத்திலே அதற்கென்று ஒரு பீடம் அமைக்கப்பட்டிருக்கணும். அதில் வைத்து மீண்டும் அந்த ஆலய வழிபாட்டிலே உங்களுக்காக மாலையும் காலையும் ஜெபிக்கப்படும். எனவே என்ற 100 சிலுவையாளுக்கு நம்முடைய குடும்பங்கள் நிறையா இருக்கின்றன. எனவே ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஒன்று பெற்றுக்கொண்டு ஜெபித்து அந்த யாகப்பருடைய திருவிழாவிலே ஆர்வத்தோடு பக்தியோடு கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நம்முடைய நற்கருணை திருவிருந்து என்பது குடும்பமாக கொண்டாட வேண்டிய விழா அல்ல, நாம் பங்கு சமூகமாக கொண்டாட வேண்டிய விழா. ஆனால் இப்பொழுதுள்ள காலகட்டங்களில் நாம் குடும்பமாக கொண்டாடுகின்றோம். தந்தை இருப்பார், அங்கே மகனோ மகளோ முதல் திருவிருந்து பெறக்கூடியவர் இருப்பார், அவரோடு அவர் பெற்றோர் இருப்பார், ஞான பெற்றோர், கொஞ்சம் சொந்த பந்தங்கள் இருப்பாங்க. அங்கே பாட்டு பாடக்கூட ஆள் இருக்காது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா யாருமே இருக்கக்கூடாது, நல்லா இருக்காது, அது நல்லா தான் இருக்காது. ஆனால் யாகப்பருடைய திருவிழா வருது, அங்கே மகன் புதன்மை பெறும்போது எல்லோரும் சேர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்பார்கள், எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுவார்கள். எனவே ஞாயிறு திருப்பலிகளிலும் முக்கியமான கடல் திருப்பலிகளில் இந்த புதுநன்மை கொடுப்பது என்பது நலமாக இருக்கும். எனவே அதை இனிவரும் காலங்களில் அதை கொண்டாடுவதற்காண்டு நாம் சாப்பாடு போடுறது மத்தியானம் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் திருப்பலியை காலையில் இணைந்து சிறப்பிப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுங்கள். அவங்க கொண்டாடினாங்க, இவங்க கொண்டாடினாங்க, என் பிள்ளைக்கு மட்டும் அப்படி கொண்டாடினாலும் நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்காங்க. உங்கள் பிள்ளை எல்லோரோடும் சேர்ந்து பங்கு சமூகத்தோடு சேர்ந்து எல்லாரும் ஆசீர்வதிக்க அந்த முதல் திருவிருந்தை பெறும் பொழுது இன்னும் மகிழ்ச்சியை கொடுக்கும். எனவே யாகப்பருடைய திருவிழாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கின்றது, அதை பயன்படுத்தி செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே இந்த நாட்களிலே எல்லாம் சிறப்பாக இருந்தது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு ரொம்ப ஆசீர்வாதம். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நாங்கள் இப்போ முயற்சி எடுத்தோம். அதை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். எல்லா வளமும் நிறைவாக பெற வேண்டும், கடல் தொழிலும் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அன்போடு வேண்டி உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இறைவன் உங்களோடு. இன்று மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, அதைத் தொடர்ந்து கொடியிறக்கம், நற்கனை ஆசையும் நடைபெறும். அன்பு மக்களே, மறை மாவட்ட திருவழிபாட்டு பணிக்குழு சார்பாக ஒரு சிறிய வாழ்த்தும் பாராட்டும். நேற்று இன்றும் நம்முடைய வழிபாட்டில் பங்கெடுத்து திருச்சபையினுடைய வழிபாட்டு முறைப்படி அனைத்து வழிபாடுகளும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருவை கற்றுத்தருகிற வழிபாட்டின்படி நம்முடைய பாடகர் குழு, இங்கே இருக்கக்கூடிய வாசிக்க வந்தவர்கள் எல்லோருமே மிக அருமையாக அனைத்து காரியங்களையும் செய்தார்கள். சுருக்கமான முன்னுரை,
எல்லோரும் வந்து தெளிவாக வாசித்தது அனைத்தும் சிறப்பு. ஒரு சில வளர்ச்சிக்கான பரிந்துரைகள். வழிபாட்டில் பாடல்கள் கத்தோலிக்க பாடல்களாக இருக்க வேண்டும். தென்னிந்திய திருவையின் பாடல்களை வெளியே பாடலாம். கத்தோலிக்க திருவையின் பாடல்களை மட்டும்தான் வழிபாட்டில் பாட வேண்டும். நேற்று ஒரு 2 பாட்டு சிஎஸ்ஐ பாட்டை திருப்பாடல்களை பாடியது ஞாபகத்துக்கு வருது. அடுத்து எல்லோரும் தாய்மொழியாக்கி தாய்மொழியில தான் வழிபாடு நடத்தப்பட்டு 60 வருஷத்துக்கு மேலாச்சு. ஆகவே தாய்மொழியில் தான் வழிபாட்டு பாடல்கள் இசைக்கப்பட வேண்டும். ஒரு லத்தீன் பாட்டு எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியல, எனக்கே தெரியாது. ஏன்னா நான் குறும்படத்துக்கு போகும்போது எனக்கு லத்தீன் சொல்லிக் கொடுக்கப்படலை. அதுக்கப்புறம் லத்தீன் பாடத்தை எடுத்துட்டாங்க, இப்போ தான் சேர்த்துருக்குறாங்க. எனக்கே புரியாத இதில் நான் மாண்புயர் கீதத்தை நானாக மனசுக்குள்ளே பாடிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த லத்தீனில் ஒருவேளை பாடலாம், ஆனால் தமிழில் தான் இந்த வழிபாட்டில் நம்ம பாடணும் அப்படிங்கிற இந்த வழிபாட்டு ஒழுங்குமுறையை பின்பற்றணும். அதுபோல் இங்கே முதல் வாசகம் முன்னுரை, 2ஆம் வாசகம் முன்னுரை, அந்த டைட்டில்லாம் வாசித்தாங்க. அந்த டைட்டில்லாம் வாசிக்காமல் நேரவே அந்த முன்னுரைகளெல்லாம் வாசிப்பது மிக மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆகவே இந்த முறைகளை தயவு செய்து பின்பற்றிட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்ற அனைத்தும் வழிபாட்டிற்குரிய அனைத்தும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக பராக்குகள் இல்லாமல் சிறப்பாக அமைக்கப்பட்டிருந்தது. ஆகவே பங்கு தந்தைக்கும் பாடகர் குழுவுக்கும் வழிபாட்டு குழுவினருக்கும் ஏற்பாடு செய்தவர்களுக்கும் மறை மாவட்டத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவது, நாங்கள் நற்செய்தி நடுவத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். நானும் அருள் தந்தை ஜோக்கியமும் அவர் முழு நேர ஆற்றுப்படுத்தினர். கவுன்சிலிங் தேவைகள் இருந்தது என்றால் நற்செய்தி நடுவத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பொதுநிலையினர் பணியகத்தினுடைய தொடர்பு எண்ணில் கவுன்சிலிங்கான அப்பாயின்மெண்ட் வாங்கிக் கொள்ளலாம். மூன்றாவது, இந்த பணிகளுக்கு நீங்கள் ஆர்வத்தோடு தன்னார்வ பணியாளராக வரலாம், கருத்தாளர்களாக வரலாம். எங்களுடைய பணிகளில் நீங்கள் பொருளாதார உதவியிலும் பங்கெடுக்கலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமான ஒரு திருத்தம், விசுவாசிகள் மன்றாட்டில் ஒரு பெரிய பிழை இருந்தது. என்ன அப்படின்னா, நம்ம திருப்பலியில எல்லா ஜெபங்களும் இறை தந்தைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. திருப்பலிக்கு வெளியே நாம புனிதருடைய பரிந்துரையை நாடி புனிதர் வழியாக உண்மை மன்றாடுகிறோம் என்று சொல்லலாம். திருப்பலிக்குள் நாம் எல்லாரும் அன்பு தந்தையை இறைவா என்று ஆரம்பித்து நம்முடைய தேவைகளை சொல்லி இறைவா உண்மை மன்றாடுகிறோம், கடவுளை நோக்கி மன்றாடுவதாகத்தான் விசுவாசிகள் மன்றாட்டு அமைய வேண்டும். திருப்பலிக்கு வெளியே ஒரு நவநாள் சொல்றோம், நவநாள் பிரார்த்தனை சொல்றோம், அதுல புனித அந்தோனியார் வழியாக உண்மை மன்றாடுகிறோம் என்று சொல்லலாம். ஆனால் திருப்பலிக்குள் பணிவிய தாய் வழியாக, மாதா வழியாக, அந்தோனியார் வழியாக என்று திருப்பலியில் சொல்லக்கூடிய விசுவாசிகள் மன்றாட்டில் சொல்லக்கூடாது என்பது திருவழிபாட்டு ஒழுங்கு. அதையும் சற்று சரி செய்து கொள்வோம். நன்றி உணர்வோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயணங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு தெய்வம் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நமக்குள்ளும் பிறருக்குள்ளும் இருக்கின்ற தெய்வீக தன்மையை கண்டுகொண்டவர்களா சென்று வாழ்வும். திருப்பலி நிறைவேறிற்று. அன்புக்குரியவர்களே, இன்று தங்களுடைய பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகின்றவர்கள் எவராவது இருந்தால் முன்னாடி வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தன்னுடைய பிறந்த நாளை அல்லது திருமண நாளை கொண்டாடுகின்றவர்கள் எவராவது இருப்பேன் முன்னாடி வருமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.